ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனின் அன்பு செல்வங்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தருகின்ற உவமையின் வழியாக விதை என்பது இறை வார்த்தை என்பதை அழுத்தம் திருத்தமாக தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இந்த இறை வார்த்தைகள் வழியாக இறைவன் தமது வாக்குறுதிகள், கட்டளைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள், மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தாம் செயல்படுகின்ற வழிமுறைகள் எல்லாவற்றையும் பல்வேறு வழிகளிலே தினந்தோறும் நமக்கு இறைவன் எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கிறார், சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த இறை வார்த்தைகளின் அவசியம் என்ன? இறை வார்த்தைகளின் வல்லமை என்ன? இறை வார்த்தைகள் நம்முடைய வாழ்வை எப்படி நலமுள்ளதாக வளமுள்ளதாக மாற்றுகின்றன என்பதற்கெல்லாம் விவிலியத்திலிருந்து முத்தான 3 உதாரணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எசையா நூலிலே 55வது அதிகாரம் 11வது இறைவசனம், என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கு என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. திருப்பாடல் 119 105வது இறைவசனத்தில், என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4வது அதிகாரம் 11வது இறைவசனத்தில், கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, அது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. இந்த இறை வார்த்தைகளின் மொத்த உருவம்தான் இறைவன் இயேசு. அதற்கு அழகிய உதாரணமாக யோவான் தமது நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலே தொடக்கத்திலேயே இவ்வாறு நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு எனும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவராலன்றி உண்டாகவில்லை. எனவே யோவான் அழுத்தமாக தெள்ளத் தெளிவாக இறை வார்த்தை கடவுளோடு இருந்தது, கடவுளாயும் இருந்தது என்று சொல்கிறவர் தொடர்ந்து உடனடியாக அவ்வார்த்தை கடவுளோடு இருந்தார், இருந்தது என்று சொல்கிறவர் இருந்தார். அப்படி இருந்தவர்தான் இறைமகன் இயேசு. இந்த இயேசுதான் தொடர்ந்து 14வது இறைவசனத்திலே யோவான் குறிப்பிடுகிறார், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். எனவே இயேசு கிறிஸ்துவிலே அருமையான சகோதர சகோதரிகளே, தந்தையாகிய கடவுள் நம் அனைவரையும் நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய பாவம், அந்த பாவத்தின் சம்பளம் மரணம், நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய எல்லா தீய சக்திகளின் மொத்த உருவமாகிய பேய், இவை அனைத்திலும் இருந்தும் நம்மை காப்பாற்றுவதற்காக தம் ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகின் மீட்பராக அனுப்பினார். அந்த இறைவன் இயேசுவே இறை வார்த்தையாக இருந்தார், இருக்கிறார். அந்த இயேசுவே நமக்காக மனூறு எடுத்து நம்மிடையே குடிகொண்டார். இந்த இயேசுதான் இன்றைய நற்செய்தியிலே உவமையின் வழியாக விதை என்பது இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தைகளே எந்த ஒரு குறையும் இல்லை, பழுதும் இல்லை. ஒவ்வொன்றும் 100% தரமான வார்த்தை. அந்த விதை விதைக்கப்படுகின்ற இடங்களில்தான் குறைபாடுகள். அந்த விதை விதைக்கப்படுகின்ற இடம் எது? எனது மனித உள்ளம், எனது மனித மனம். எனவே விதைகளில் வேறுபாடு, வித்தியாசமில்லை, குறைபாடு இல்லை. ஆனால் விதையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலத்தில்தான், அந்த வயலில்தான், தோட்டத்தில்தான், இவை அனைத்தையும் குறிப்பிடுகின்ற மனித உள்ளத்தில்தான் குறைபாடு இருக்கிறது. நம்மிலே பலர் நம்பிக்கையோடு இறைவார்த்தைகளை கேட்கிறோம், உணர்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். இறைவனின் பேரருளால் முடிந்தவரை அந்த இறை வார்த்தைகளை வாழ்ந்து காட்ட முயற்சி எடுக்கிறோம், அதற்காக உழைக்கிறோம்.
நம்மிலே வேறு பலர் பல நேரங்களிலே இதை கேட்கிறோம், ஆனால் தொடர்ந்து கண்டுகொள்வதில்லை. இன்றைய நற்செய்தியிலே இறைவன் இயேசு கிறிஸ்து அருமையாக, கோர்வையாக, அழுத்தம் திருத்தமாக இறை வார்த்தைகளை கேட்பவர்கள் எப்படி பலன் தருகிறார்கள், எவ்வளவு பலன் தருகிறார்கள் என்பதையும், இறை வார்த்தையை கேட்டும் பலன் தராதவர்கள் ஏன் பலன் தருவதில்லை என்பதற்கான காரணங்களையும் அழகாக எடுத்துச் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே வேளையிலே இன்றைய நற்செய்தியினுடைய மைய கருத்தாக, கோர்வையாக திருப்பிடத்திற்கு முன்பாக நாம் பார்க்கிறோமே, அந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்கிறார், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இதை நான் படிக்கிற போது ஆண்டவர் இயேசுவை பார்த்து நம்ம எல்லாருமே சொல்லலாம், இயேசப்பா, எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தான் நீங்கள் இடக்காது வளர்க்காது என்று 2 காதை கொடுத்துருக்கிறீங்களே, அப்புறம் ஏன் இதை சொல்கிறீங்க? அதற்கு இயேசு என்ன பதில் சொல்வார்? என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் இடக்காது வளர்க்காது 2 காதை கொடுத்துருக்கிறது உண்மைதான். ஆனால் பல நேரத்தில் உங்களில் பலருக்கு இந்த இடக்காதும் வளர்க்காதும் கேட்காது, இடக்காதும் வளர்க்காதும் கேட்காது. ஏன் கேட்பதில்லை என்பதற்கான காரணங்களைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நான் பட்டியலிட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இறைவன் மீது அசைக்க முடியாத ஆழமான உறுதியான நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இறை வார்த்தையை கேட்பதோடு நிறுத்திவிட மாட்டீர்கள். நான் உங்களுக்கு தருகின்ற அன்பினாலும் அருள் உதவியினாலும் உங்களால் முடிந்த மட்டும் அதை உங்களுடைய வாழ்வாக்கிக் கொள்ள முயற்சி எடுப்பீர்கள், அதை நோக்கி உழைப்பீர்கள். வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்வது போல எல்லா வீடுகளிலும் துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், சோதனைகள் இருக்கின்றன. ஆனால் என்னை தேடி வருவோருக்கு, என் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய அருள் உதவி கட்டாயம் தேவை என்று உணர்ந்து வருவோருக்கு நானும் அவர்களோடு சேர்ந்து அந்த சோதனைகளிலும், வேதனைகளிலும், போராட்டங்களிலும், துன்பத் துயரங்களிலும் பங்கு பெறுகிறேன். என்னை விட்டு விலகி சொந்த முயற்சியிலே முயற்சித்து பார்ப்போம் என்று போராடுகின்றவர்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் தனித்து போராடுவதனால் பல நேரங்களிலே தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கிறது. எனவே என் அன்பான மகனே, என் அன்பான மகளே, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று நான் சொல்லும்போது அதனுடைய உண்மையான பொருள் கேட்க மனமுள்ளோர் கேட்கட்டும், கேட்பதற்கு நல்ல மனமுள்ளோர் கேட்கட்டும், கேட்பதற்கு என் மீது ஆழமான, உறுதியான, உண்மையான, முழுமையான நம்பிக்கை இருப்பவர்கள் கேட்கட்டும். அப்படி கேட்கும்போது அந்த வார்த்தையினால் நீங்கள் புனிதப்படுத்தப்பட்டு பலன் தருகின்றவர்களாக எனது அன்பாலும் அருளாலும் நான் உங்களை பயன்படுத்துகிறேன், மாற்றிக்கொண்டே இருக்கிறேன். எனவே கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று நான் சொல்வது போல இந்த 2 காதுகளை நான் குறிப்பிடவில்லை, நல்ல மனமுள்ளவர்கள் கேட்கட்டும். எனவே இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, அதைத்தான் நான் உணர்ந்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இந்த இறைவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் எனக்கு ஆழமான அக்கறை, ஆர்வம், அன்பு, பற்று இருக்கிறதா? ஒவ்வொரு இறை வார்த்தையும் பலன் தரும் இறை வார்த்தை, பழுதில்லாத இறை வார்த்தை, உயிரும் ஆற்றலும் சக்தியும் நிறைந்த வார்த்தை என்ற ஆழமான நம்பிக்கை என்னிடம் இருக்கிறதா? அல்லது கேட்பதோடு நான் கேட்டு முடித்து ஆலயத்தை விட்டு சென்ற பிறகு என்னுடைய அன்றாட வாழ்க்கையை சந்திக்கின்ற சவால்களிலும் போராட்டங்களிலும் இந்த இறை வார்த்தையெல்லாம் நினைத்து பார்க்க ஏது நேரம் என்று நான் நினைத்து செயல்படுகிறேனா? பல நேரங்களிலே பல சகோதர சகோதரிகளை சந்திக்கும் போது இன்றைய காலகட்டத்தில் உண்மையிலேயே வருத்தத்துக்கு வேதனைக்குரியது, ஞாயிறு திருப்பலி, கடன் திருப்பலிக்கு கூட வராத இறை மக்களின் கூட்டம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அந்த உலக நாட்டங்கள், உலக செல்வங்கள் மீது உள்ள அளவுக்கு அதிகமான ஆர்வம், அன்பு, ஆர்வம், அக்கறை. அவர்கள் கேட்பார்கள், கோயிலுக்கு போகிறவங்க என்ன சுகத்தை கண்டீங்க? அவர்களிடம் நாம் கேட்கலாம், நீ வராமலே இருந்து என்ன சுகத்தை கண்ட?
எனவே ஆலயத்திற்கு ஆண்டவரை நம்பிக்கையோடு தேடி வருகின்றவர்கள் அந்த இறைவனுடைய அன்பாலும் அருளாலும் நிரப்பப்பட்டு அவர்களோடு அவரும் சேர்ந்து அன்றாட வாழ்க்கையிலே போராடுகிறார். ஆண்டவரும் என்னோடு சேர்ந்து போராடுவதனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதிர்பாராத பல வெற்றிகளை நான் அடைகிறேன். எனவே இந்த ஆன்ம வாழ்வினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் ஒவ்வொரு நாளும் எனக்கு உணவாக இருப்பது இந்த இறை வார்த்தையும் நற்கருணையும். உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் உடல், உள்ளம், ஆன்மா மூன்றினாலும் உருவாக்கப்பட்ட ஒரு கலவை. உடலுக்கு வேண்டிய உணவு சிற்றுண்டி, காலை மாலை டிஃபன் சாப்பாடு, குளிர்பானங்கள் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம், உண்கிறோம், குடிக்கிறோம். மனதுக்கு வேண்டிய உணவு எது? நல்ல சிந்தனைகள், நல்ல பண்புகள். அதே வேளையில் ஆன்மாவிற்கு வேண்டிய உணவு எது? அந்த உணவைத்தான் திருப்படத்தில் நிகழ்கின்ற ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் தினந்தோறும் பெற்று கொண்டிருக்கிறோம். ஒன்று, ஆண்டவருடைய அழியாத இறை வார்த்தை. இரண்டு, அந்த இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வாக்கிக் கொள்ள நமக்கு வேண்டிய ஊட்டச்சத்தாக உணவாக இருக்கக்கூடிய நற்கருணை. இறை வார்த்தை, நற்கருணை இரண்டையும் ஒவ்வொரு உன்னதமான திருப்பலியிலிருந்தும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே இந்த இரண்டிலும் நாம் அவ்வப்பொழுது முடிந்தவரை பங்கேற்று நம்மையே இறைவனுக்கு இயேசுவோடு சேர்த்து அர்ப்பணித்து வாழ்கின்ற நேரத்தில் இறைவன் இயேசுவும் என்றும் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய சவால்களிலும் போராட்டங்களிலும் துணை செய்கிறார். நம்மோடு சேர்ந்து அவரும் போராடுவதனால் நாம் சரியான திசையில் அவரை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று உறுதியாக சொல்ல முடியும். எனவே இயேசு கிறிஸ்துவின் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனின் அன்பு செல்வங்களே, இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை வைப்போம். இறை வார்த்தையை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் கேட்போம். கேட்பதோடு நின்று விடாமல் ஆண்டவருடைய பேரருள் துணையால் அந்த வார்த்தைகளை நம்முடைய மனங்களிலே பதிய வைப்போம். பதிய வைத்து அதை செயல்படுத்தி வாழ்ந்திட ஆண்டவரின் அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம்.